பாத்ரூம் போனா துணி போய் அது மாதிரி ஆட்டிங்க நடக்குது கொஞ்சம் திரும்பமா ஆபத்து உள்ள எவ்வளவு தாங்கன்னு சொல்லிட்டாங்க அங்க துணி போட்டா வெளுக்கு என்ன போட்டா வெளுக்கு இங்க போடுறதா வெள்ளை துணியே போடு. ஓ போட்டு அப்படியே எடுத்துக்கணும். ஓஹோ சரிங்க 30 நடக்குது. 30 விழாவா? ஆமா. இந்நாட்டு இளவரசி பிறந்த நாள் விழா. இந்நாட்டு தளபதிக்கு வெற்றி விழா. யார் இந்த தளபதி? யாரு? ஓ அந்த அண்ணாவா? ஆமா யூரியன் ஜாமா. இவரு பேர் மோகன்ராஜ். யாரு? அப்ப இது ரெண்டு பேரும் அம்மா நான் இல்லம்மா ஐயா தான் பேரரசு. அதனால 30 விழா நடக்குது. இதுதான் சிறப்பான எதுக்கு நாங்க 3 பேர் சேர்ந்து வந்துட்டோம். 3 பேரு பொறுமை பேசுறேன். அந்த 3 பேர் எதுக்கு சேர்ந்து வந்து தெரியுமா? பொறுமை பேசுற கத்துற நீதான் பொறுமையா பேசுற. நம்ம பேசுறது அவங்க கேட்காது. அவங்க ரொம்ப தள்ளுக்கிறாங்க. அப்படி நினைச்சுதான் பேசணும். கேட்டா நீ என்ன பண்ற ஏது பண்ற உன்னை எது தெரியுமா கூட்டு வந்தா நீ ஆடுற ஆட்டத்துல மன்னரை கவுத்துணும். சேலன் தள்ளி விட்டுட்டா தள்ள மாட்டோம். பாத்துட்டு தள்ள மாட்டாங்க. அப்படி கிடையாது. உன் ஆட்டத்துல அவர் மயங்கணும். சொல்லு வலுவணும். எதனா ஓய்வு போட்டோம். ஒன்னில எப்படியா பஸ் லாரி நெட்டு அந்த நெட்டுலடா ஜாக்கெட் அந்த மாதிரி. ஓ ஜாக்கெட் நெட்டா என்ன கையில தட்டாதீங்க ப்ரோ. ஆமா ப்ரோ நான் ஜாக்கெட் உள்ள போறதானே ப்ரோ நான் சகோதரர்கள். அப்படியா எங்க ஆயா என்ன ஒரு புடா வாங்கி வச்சிருக்காங்க. ஏ டப்பா ஏ டோலே எப்படின்னா ஒரு மைக்கிறேன். நீ என்ன கவுண்டர் அடிச்சு விடுங்க. அவ்வளவுதானே எதுவும் பண்ணாது. நான் பாத்துக்கிறேன். சிறப்பாடு எதுவுமே பண்ணுவானான்றா என்ன பண்ண நான் பாத்துக்கிறேன். சரி சிறப்பாடு சூப்பரா ஆடணுமா? உமால அந்த பாத்தீங்க உமால புது மாடல் மாடல் டென்ட்ல போயிங்குது. என்ன போயிங்குது? 2024 எவன சண்டை வந்தானோட போற வரலாம் போய் கேக்குது. எத்து ஒண்ணே தான் நம்மளே புது மாடல் போயிங்குது. இன்னொரு எங்க அம்மாவை எடுத்து உங்க அப்படி இழுப்பேன். இசுமா சும்மா தான் இருப்பாங்க. சந்தோஷமா இருப்பாங்க. என்ன சொல்றேன் இந்த ஆபாசமான வார்த்தை என்ன பேசுறது எனக்கு பிடிக்காது. என்னது ஆபாசமான? எங்க அப்பா சும்மா சொல்லிட்டான். ஆமா நீ தான் எடுத்து போனா என்ன வாட் இஸ் திஸ் மீன் என்ன வாட் இஸ் நேடி வாட் இஸ் சொல்றா இங்கிலீஷ்ல வாட் இஸ் வேலை காட்சி போன மாதிரி தம்பி வாட் இஸ் சொதான் வரேன் தம்பி முதல்ல நீங்க கும்பிடு தம்பி இப்பதான் வரேன் தம்பி போ போ அண்ணா போ. ஐயா வரங்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பா தேங்காய் பூவே தரம் போ. ஐயோ அங்க வச்சு பணம் காணோம். இதா இவச்சு பணமா? ஓ மை காட் இவச்சு பணமா? காணமா 2024 பணத்துக்கு கால் வலிச்சு அது பாத்ரூம் போய் பணம் பாத்ரூம் போகும். நந்து போ தேவலா. டேய் ஒரு பாத்ரூம் இருக்குன்னா கால் முக்கியம் இல்ல. வேற ஓ அது போயிக்கு பாத்ரூம் எப்படி பணம் எப்படி பாத்ரூம் அந்த ஓட்டை யாருக்கு பாண்டிதா அவர் வராதானா எவ்வளவு நாள் தான் அடக்கி நிற்பாரு. பாத்ரூம் போய் வருவார். ஆனா உங்ககிட்ட ஒரு நாள் வந்து என்கிட்ட அழுவுறாரு. டேய் உங்களுக்கெல்லாம் நான் நல்லா தானே பண்ணேன். உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தேனா எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? மயிலும் பார்க்காத வெயிலும் பார்க்காத அந்த வெள்ளக்காரனுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தேன். என் ஏன்னா இவ்வளவு கட்ட பாத்துறீங்க. ரூபா நோட்ல போட்டா போல அழுதுனா என்ன பாட்டீங்க? அவன் எனக்கு திரும்ப ஓய்வு சாப்பிட போறான். அசிங்கமா இருக்குடா எனக்கு. நான் சரக்கு அடிக்கிறான்.
அதுல எனக்கு உண்டியில போறீங்க காத்து வராம இருக்கிறான் அதுல பொம்பளைங்க தூக்கி இங்க வச்சுக்கிறாங்களா அது நோட்டே சேனல் கீழே போச்சு ஏமா கிழிச்சு அவர்தான் ஜெம் ஆயிட்டாருல நோட்டு நினைச்சு போச்சு கீழே போச்சு எல்லாம் ஓட்டியே கம்பி கட்டுற கதையே கம்பி கட்டினா தான் டேங்கி கட்டுறேன் அதான் கொஞ்சம் ஏமாந்தா 20 மணி ஏறப்பலாம் ஓட்டுதுன்னு சொல்லி நாயா ஓட்ட சொல்லி எது மாதிரி ஓட்டுறேன் ரொம்ப ஓட்டுவா பகுது தாத்தாவே ஓட்டிக்கிட்டு ஒரு பொழப்பு வாய் முடு வாய் முட்டா இப்படி பேசணும் அது தெரியாது லுங்கி கடிக்கிறவனே கீழே பாக்கிறேன் நான் கீழே கபடி ஆடுறோம் கபடி ஆடுறோம் ஐயா எடுத்து வச்சிருக்கான் ஏன்னா படத்தை பத்தி உள்ள எங்க பேசுறோம் இவன் தான் எடுத்திருப்பான் கரெக்டா கண்டுபிடிச்சான் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் துட்டு ஒன்னா கேட்கறீங்க பதில் சொல்லணும் இருங்க நான் ஒன்னு சொல்றேன் அதை செய்யுங்க தொண்டை நல்லா சூப்பர் ஆயிடும் அப்படின்னு அப்படி இல்ல என்ன கேள்வி கேட்க போறீங்களா? ஆமா கேள்வி நீங்களே அப்புறமா இல்லடா கைவிடுமா வேண்டாம் சரி வீடு எதுனா சரி நான் கேட்கிற பதில் சொன்னா அந்த துட்டு உனக்கு கேள்வியா? ஆமா கேள்வி நீங்கள் எழுப்புகிறீரா இல்ல நான் எழுப்புகிறேன்? சரி சரி சொல்லுங்க கேள்வி என்ன கேள்வி? ஆமா கேக்கட்டா? ஒரு சைக்கிள் நீ எத்தனை பேர் ஏத்துமோ? சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டாம் பால்கா பசு மாட்டை கட்டி கறக்க மாட்டியே கறக்க மாட்டேன் தெரியல நானே கறேன் ஐயா என்னன்னா ஒரு சைக்கிள்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு 2 பேர் ஏத்திட்டு போவேன் அப்புறம் என்ன சேர்த்து 3 பேர் உன் சாமர்த்தியம் 3 பேர் ஏத்துவேன் பைக்ல 6 பேர் ஏத்துவோம் 10 பேர் ஏத்துவோம் 15 பேர் கூட ஏத்துவோம் பைக்ல அவன் சாமர்த்தியம் ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துமா எத்தனை பேர் உம்மால 19 பேர் ஏத்துவேன் பேரியா ஆமா ஏத்துமா இப்படிங்க கணக்கு கரெக்டா சொல்லுங்க சைக்கிள் ஓட்டி போது நான் ஒரு ஆள் உன்னை எத்தனை பேர் ஏத்து கணக்கு கரெக்டா வரணும் நீ கேளுமா நீங்க ஒண்ணா நான் உன்னை எத்தனை பேர் ஏத்து நீங்க ஒண்ணுன்னா ஆமா பத்தியா இன்னும் 18 பேர் நீங்க இன்னும் 18 பேர் ஏத்து ஐயோ ஆளு வலிது நடிகண்டா நான் தச்சி வச்சிட்டு நீ முன்வேல தான் காத்துக்குதான்னு பாப்பேன் நாங்க பின்வேலையே காத்துக்கிறோம் நாங்களா வேற லெவல் சைக்கிளுக்குதுன்ற பெல்ல காணோம் வெள்ளி என் சீட்டுங்க உக்காந்துக்கிட்டு அடிக்க உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் ஆமா இன்னும் 18 பேர் ஏத்தணும் முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 நான் ஒரு சேர்த்தா எத்தனை பேர் ஏத்தணும் நம்பர் நான் சொல்றேன் ஸ்கூல்ல வாத்தியார் தான் சொல்றாரு அப்புறம் 9ன்றாரு அப்புறம் 1009ன்றாரு லட்சத்து 9ன்றாரு கோடி 9ன்றாரு அப்ப அவரு கோயிலுக்கு தான் 9 நவகரத்தை வைக்கிறாங்க பின்ன பேசுறேன் நான் என்னன்றேன் சொல்றேன் அந்த ஸ்லாங்ல இருக்கு ஓகே கொச்சியா பேசுறது ஒண்ணு இருக்குது
போடுவேன். போடு, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஒரு கேஸ் இன்னொரு கேஸ் போதுன்னா அந்த கேஸ் நான் பார்ப்பேன். யாரா கேஸ்? ஐயா வரேங்க. ரொம்ப நன்றிங்க. பணம் கொடுப்பா குட்டி. ஐயா வரேங்க. முதல்ல அன்புதான் உணவை பெருகுடி வைக்கிறது. அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இசையால் பலரை வயம் வைத்த இந்த ஆடர் அரசிக்கு இந்த முத்தாரத்தை பாவி அடிச்சா யாரும் போக மாட்டாங்க. அப்பா அவங்களுக்கு எதுக்கு அது கொடுக்குறீங்க? அந்த கை கொடுத்துனா இவள் இசையால் பலரை மயங்க வைத்தாள். அதனால இவளுக்கு இந்த முத்தாரத்தை கொடுப்பற ஒரு தவறு. எதுனா பணத்தை கொடுக்காத முத்தாரத்தை போயிட்டு கைட்டு கொடுக்குறீங்களப்பா? பணத்தை கொடுக்கலாமா? பணம் செலவாகிவிடும். இதை ஞாபகத்துக்கு எதுக்காக? உனது தாய் மணிமேகலை இறந்து விட்டாலே அவளுடைய முத்தாரம். ஒரு தாய் முத்தாரம் அவளுக்கு இருந்து நம்மளுக்கு எங்க தாய் முத்தாரத்தை ஒரு நாட்டிக்காரிக்கு கைட்டு கொடுக்குறீங்க. நாட்டிக்காரிக்கு கேவலமா இசையால் பலரை மயங்க வைத்தாள். ஐயா ரொம்ப நன்றிங்க. விலை உயர்ந்த முத்தாரமா? விலை மதிக்க முடியாது. ஆமா ஆமாமா, எங்கதான் கிடைக்குது? இது எங்குமே கிடைக்க முடியாது, விலை மதிக்க முடியாது. ஒரே ஒரு இடத்துதான் கிடைக்கும். செய்யாறு மீனாட்சி தோட்டம் 30 ரூபாய். 30 ரூபாய். எவ்வளவு? 30 ரூபாய். 30 ரூபாய். நீ வாங்கி கொடுத்த ஒரு கஷ்டம் தெரியும். ஏங்க 30 ரூபாய்? ரோசன்ல போறவன் 30 ரூபாய். அது வரல. இதனுடைய விலை 30 ரூபாய். 30 லட்சம் இது. என்னது? 30 லட்சம். எவ்வளவு நன்றிங்க. நான் வரேன். இல்லை, உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தனியா கிளம்பி போட்டா எதுக்காக அவளை அரண்மனை தங்க வைக்கிறீங்க? எதுக்காக அவளை அரண்மனை தங்க வைக்கிறீங்க? இது வந்தாரை வாழ வைத்த தெய்வம். அதனால வந்தாரை வரவேற்று விரட்டி அடித்து வளர்க்க வல்லது தமிழ்வன். அவள் வந்தவள் இசையால் மயல மகிழ்ச்சி. அப்பா பாக்குற ஒரு மாதிரி தவறா பேசுவாங்க. நாட்டிக்காரி யாரும் தங்க வச்சாக்கா அனுபவம் இருக்கா? அப்பா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க பின்னால நீங்க என்னென்ன பண்ணிக்கீங்க எனக்கு தெரியாது. ஐயா ரொம்ப நன்றிங்க. நன்றிமா. சரி, உன் ரூம் தங்க இடம் ஊத்திட்டாரு. அரண்மனைக்கு பின்னாடி அந்த நாங்க அரங்குது. போய் தங்கு. அவர் வருவார் அப்பப்போ. கஷ்டமா இருக்கு. ஏன் என்ன ஆச்சு? காலுக்கு நோவுதா? இடுப்பு நோவுதா? இல்ல மேல எதனா நோவுதா? மேல என்ன? அதுக்குலங்க என்னன்னா நீங்க எனக்காக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் தரீங்க. ஆமா, நான் தங்கிடுறேன். சரி, ஒரே ஒரு ரூம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வேணும். ஓ நீ எதுன்னு சொல்லுமா, எல்லாத்தையும் நான் செய்யறேன். எந்த ரூம்? ரூம் மட்டும் கொஞ்சம் கெஸ்ட் ரூம்னா? பாத்ரூம். ஓ பாத்ரூம், இந்தியன் பாத்ரூம். பளிங்கல் போட்டு வச்சு அருமாகுது. அங்கே சாப்பிடலாம், அங்கே தூங்கலாம், அங்கே போகலாம், அங்கே செய்யலாம். அப்படி இல்லங்க, எனக்கு இந்தியன் செட் ஆகாது. ஓ வெஸ்டர்ன் வேணும். வெஸ்டர்ன் அப்படியே உட்காந்து பார்த்து உனக்கு அது கூட கிடையாது. புது மாடல் நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஹெலிகாப்டர் வந்து புது மாடல். போய் முடி போட்டு உட்கார வேணாம், அப்படியே உட்கார வேணாம். நீ போய் அப்படி இன்னும் போய் பைப் ஒன்று வர வச்சு நான் தரேன். வெளி வந்து அதே வேண்டாண்டா, நான் பார்க்கதான் பொம்பளை உம்மால பச்சை பொறுக்கி காஞ்சிட்டா பொறுக்க மாட்டேன். பொறுக்க பொறி போய் உன் பயமாய் போச்சு. நான் என்னன்றேன், எவ்வளவு ஆண்டோர்கள் சான்றோர்லாம் இருக்கிறாங்க. உன்னை போன்றோர் இருக்கிறார். யாரும் இன்னைக்கு வரல. என்ன வார்த்தை பேசணும், ஏது வார்த்தை பேசணுன்ற அறிவே கிடையாதா? இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா வாழ்றோம். எப்பவுமே எவனுனா ஆட்டாட்டாக்கு வந்தா உடனே தண்ணி கொடுக்காதீங்க. சேருக்குன்னு அச்சிங்குது. இது போச்சுன்னா உன்ன அச்சிங்கன்னு போடும். தண்ணி கொடுக்காது, பானை போட்டு விடுவோம். அப்படி வெளியே பார்த்தா குட்டாச்சு வச்சிருக்கோம். அதில் சுத்தி நின்று சாவடிக்காதீங்க. அவனை எந்த கூட அவனே போச்சோம், சுத்தி நின்று சாவச்சு அவனே பயத்திலே சேர்த்து சுத்தி இல்ல குட்டி என்ன பால் குட்டியா குட்டி குட்டி டீ குச்சா பித்தம் தலை சுத்து. அதுக்கா நான் கேக்குறேன், நான் ஒழுக்கொன்னவனே விட்டு
என்ன நெஞ்சு வலி? பகச்சிட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு தான் வரும். அப்புறம் நெஞ்சு வலி வர ஐயா பேரரசே ஐயா ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ஐயா குட்டி வரட்டும். போயாமா கொஞ்சம் வேலைக்கு மாப்பு வரணும். நீங்க ஆமா இருக்க நான் போயிட்டு இருக்கு மாப்பு போடுங்க ஐயா. அது இருந்து உன்னுடைய நாட்டிற்கு வந்து கண்ணுக்கு நல்ல விருந்து கிடைத்தது. அது மட்டுமல்ல, நானா சின்னஞ்சிறியவன். என்னுடைய தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை இப்படித்தான் ஆள வேண்டும் என்ற அனுபவம் எனக்கு இல்லை. அதனால் பல நாடுகளுக்கு சென்று உலக அனுபவங்களை பெற்று வர வேண்டும். அது மட்டுமல்ல, இனி என்னுடைய நாட்டுக்கு சேர வேண்டிய வரிப்பணத்தை செலுத்த வேண்டும். நம் நாடு 2-3 மிக்க மகிழ்ச்சி. கண்ணுக்கு செவிக்கு விருந்தளித்து விட்டேன். உனக்கு உணவு தேவை. மனிதராக பிறந்தால் அனுபவம் அதிகம் தேவை. நீ உணவு